ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். வரும் ஆகஸ்ட் 6ஆம் தேதி வியாழக்கிழமை, ஆடி கிருத்திகை. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை உங்க வீட்டோட நிலைவாசல்ல அரை மணி நேரம் வைத்து எடுத்தாலே போதும். பணவரவு தாறுமாறாக இருக்கும். 16 செல்வங்களும் ஓடி வரும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு மாதமும் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு ரொம்ப உகந்த ஒரு நாள் கிருத்திகை நட்சத்திரம், அதாவது கார்த்திகை விரதம். முருகப்பெருமானை வளர்த்த 6 கார்த்திகை பெண்களை கௌரவிக்கிற விதமா சிவபெருமானால உருவாக்கப்பட்ட விரதம் தான் இந்த ஒரு கார்த்திகை விரதம். அப்படிப்பட்ட கார்த்திகை விரதம் கிருத்திகை நட்சத்திரம் ஒரு மாதமும் வந்தாலும் ஒரு சில மாதங்கள்ல வரக்கூடிய கிருத்திகைக்குன்னு தனி விசேஷமும் சிறப்பும் உண்டு. அதுலயும் அம்மன் வழிபாட்டுக்கு, அம்பாள் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய, தெய்வீக சக்திகள் அதிகம் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஆடி மாதத்துல வரக்கூடிய இந்த கிருத்திகை இருக்கு இல்லையா, இந்த ஒரு ஆடி கிருத்திகை எப்பொழுதுமே சக்தி வாய்ந்த ஒரு நாள் தான். மற்ற மாதங்கள்ல வரக்கூடிய கிருத்திகைய நீங்க முறையா வழிபடல, முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னாலும் இந்த ஒரு ஆடி கிருத்திகை அன்னைக்கு நீங்க முருகன் வழிபாடை ஆரம்பிக்கும் போது நிச்சயம் மற்ற மாதங்கள்ல வரக்கூடிய கிருத்திகைய முறையா வழிபட்ட பலனை இந்த ஒரு நாள்ல கிடைக்குமா. கடவுள்கள்லயே விநாயகருக்கு அடுத்து ரொம்ப எளிமையான கடவுள் யாருன்னு கேட்டீங்கன்னா முருகன் தான். கலியுக தெய்வமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்கும் போது நாம என்ன கேட்கிறோமோ அந்த வரன் அப்படியே கிடைக்கும். பொதுவா கிருத்திகை விரதத்தை பல பேர் பல வேண்டுதலுக்காக எடுப்பாங்க. ஒரு சில பேர் குழந்தை பாக்கியம் இல்லை, சில பேர் திருமண வரன் கைகூடி அமையலை. இது மாதிரி நம்பிக்கையோட எந்த வேண்டுதல் கோரிக்கை நீங்கள் முருகப்பெருமான் கிட்ட வச்சாலும் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் கிருத்திகை விரதத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு தனி ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, உயர் பதவி கிடைக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், அரசாங்க வேலை, அரசியலில் வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கிருத்திகை விரதத்தை எடுக்கிறது விசேஷம். அன்றைய தினம் ஆகஸ்ட் 6ஆம் தேதி மாலை ஆரம்பிக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை முடியுது. ஆரம்பிக்கக்கூடிய நேரமும் முடியக்கூடிய நேரத்தையும் பொறுத்து கிருத்திகை நட்சத்திரம் என்னைக்கு வழிபாடு செய்யணும், வியாழக்கிழமையா இல்லை வெள்ளிக்கிழமையா அப்படிங்கிற குழப்பம் இந்த வருஷம் வந்திருக்கு. அதிகாலை ஆரம்பித்து மறுநாள் அதிகாலை முடிஞ்சா ஆரம்பிக்கக்கூடிய தினத்தில் அந்த நாள் முழுக்க நம்ம விரதத்தை எடுத்துக்கலாம். ஆனால் இந்த வருஷம் எப்படி வந்திருக்குன்னா, ஆகஸ்ட் 6ஆம் தேதி மாலை 6:19 கிருத்திகை ஆரம்பிக்குது. அது மறுநாள் ஆகஸ்ட் 7 வெள்ளிக்கிழமை மாலை 4:51 வரைக்கும் இருக்கு. இப்போ வியாழக்கிழமை எடுத்துக்கணுமா இல்லை வெள்ளிக்கிழமை எடுத்துக்கணுமா? திருத்தணி, திருப்பரங்குன்றம் மாதிரியான முருகனோட அறுபடை வீடுகளில் வியாழக்கிழமை கிருத்திகை நட்சத்திரத்தை கணக்கு பண்ணி வழிபாடு செய்கிறாங்க. ஆனால் ஒரு சில பேர் இப்போ அவங்க ஊருக்கு ஏற்ற மாதிரி அந்த கோவிலோட வழக்கப்படி வெள்ளிக்கிழமை 7ஆம் தேதி எடுக்கிறவங்களும் இருக்காங்க. நீங்கள் 6ஆம் தேதியும் வழிபாடு செய்யலாம், 7ஆம் தேதி வழிபாடு செய்யலாம், தப்பே கிடையாது. அதை விட முக்கியமானது, இந்த கிருத்திகை விரதம் இருக்கக்கூடியவங்க பரணியில் இருந்தே அவங்க விரதத்தை ஆரம்பிச்சிருவாங்க. கார்த்திகை நட்சத்திரத்துக்கு முந்தைய நட்சத்திரம் பரணி தான். எப்படி பார்த்தாலும் வியாழக்கிழமை மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே நீங்கள் கிருத்திகை விரதம் எடுக்க ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை மாலையோட நிறைவு செஞ்சுக்கலாம். நீங்கள் வியாழக்கிழமை மாலையும் பூஜை பண்ணலாம், வெள்ளிக்கிழமை மாலையும் பூஜை பண்ணலாம், தப்பு கிடையாது. அந்த வகையில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு பரிகாரம், இந்த 2 பொருட்களையும் சேர்த்து பண்ணக்கூடிய ஒரு பரிகாரம் இருக்குல்ல, இது அதீத சக்தி வாய்ந்த பரிகாரம். ஒரு வீட்டோட நிலைவாசல் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு இடம். நல்லது வீட்டுக்குள்ள வருவதற்காகவும் கெடுதல் வீட்டை விட்டு வெளியேறுவதற்காகவும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலாதாரம் ஒரு வீட்டோட நிலைவாசல் தான். அந்த நிலைவாசல்ல பண்ணக்கூடிய பரிகாரத்துக்குன்னு எப்பொழுதுமே ஒரு தனி சக்தியும் மகிமையும் உண்டு. இந்த ஒரு பரிகாரத்துக்கு நீங்க 2 முக்கியமான பொருட்கள் பயன்படுத்துறீங்க. அதுல முதல் முக்கியமான பொருள் வெந்தயம், இன்னொரு முக்கியமான பொருள் 6 எண்ணிக்கையில கிராம்பு. இந்த 2க்கும் இருக்கக்கூடிய ஆன்மீக ஜோதிட பலன்கள் என்ன அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இது கூட ஒரு ரூபாய் நோட்டு, அது எவ்வளவு ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல. கடன் அப்புறம் நிதி நெருக்கடி நீங்குதல்ல அதீத சக்தி இந்த பரிகாரத்துக்கு இருக்கு. வெந்தயம் லட்சுமி தேவியோட அருளையும், கிராம்பு சுக்கிரன் அப்புறம் செவ்வாயோட ஆற்றலையும் ஈர்க்கக்கூடியது. இந்த 2ம் சேரும்போது வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரம் நீங்கி பணவரவு, தனவரவு அதிகரிக்கும். அடுத்ததா செவ்வாய் தோஷ நிவர்த்தி. கிராம்பு அப்புறம் முருகன் வழிபாடு, இந்த 2மே செவ்வாய் கிரகத்தோட ஆதிக்கத்துக்கு உட்பட்டது. 6 அப்படின்னு சொல்லக்கூடிய எண் முருகனுக்கு உரியது, சண்முகன். ஆடி கிருத்திகையில 6 கிராம்புகளை பயன்படுத்தும் போது செவ்வாய் தோஷம், கோபம் அப்புறம் கடன் பிரச்சனோட வீரியம் குறையும். இன்னொன்னு, எதிர்மறை ஆற்றல்கள், திருஷ்டி விலகுதல். வெந்தயமும் கிராம்பும் ஒன்று சேரும்போது வீட்டில் ஏற்படக்கூடிய இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள், கண் திருஷ்டியை உறிஞ்சி
வீட்டை விட்டு வெளியே அனுப்பக்கூடிய தன்மை வந்து இந்த 2 பொருட்களுக்கும் இருக்கு. அடுத்ததா நம்ம முன்னாடியே சொன்னோம், இந்த கிருத்திகை நட்சத்திரம் இந்த விரதம் வந்து வேலை சம்பந்தப்பட்ட பரிகாரங்களுக்கு தான் அதிக பலன்னு. புதுசா ஒரு முயற்சி ஆரம்பிக்க போறீங்க, தொழில்ல முன்னேற்றம், இல்ல வேலை தேடும்போது அதுல வந்து சீக்கிரமா வெற்றி கிடைக்கணும், அதுல கூட தடைகள் விலகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை பண்ணலாம். இந்த பரிகாரத்தை நீங்க வியாழக்கிழமை பண்ற மாதிரி இருந்தா, வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு மேல கிருத்திகை நட்சத்திரம் ஆகஸ்ட் 6ஆம் தேதி ஆரம்பிச்சதுக்கு பிறகு பண்ணுங்க. அப்படி ஒருவேளை வியாழக்கிழமை பண்றதுக்கு விருப்பம் இல்ல, நாங்க கிருத்திகை நட்சத்திரத்தை வெள்ளிக்கிழமை தான் கணக்குல எடுத்துப்போம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை காலையில ராகு காலம் இல்லாத மாதிரி பார்த்து இந்த பரிகாரத்தை பண்ணிக்கலாம். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் ஒரு சிறிய கிண்ணம், அப்படின்னா ஒரே ஒரு அகல் விளக்கு, இல்ல ஏதாவது ஒரு பாத்திரம் பூஜைக்கு. அதுல ஒரே ஒரு கைப்பிடி அளவு ஒரு வெந்தயம், அது மேல 6 எண்ணிக்கையில கிராம்பு. அந்த ஒரு கிராம்பையும் வைக்கும்போது ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லிக்கிட்டே வைக்கணும். இதை எடுத்தோடனே வச்சுட்டு நிலைவாசல் எடுத்து போய் வச்சிடக்கூடாது. உங்க வீட்டோட பூஜை அறையில விளக்கேற்றி வச்சுட்டு வியாழக்கிழமை மாலை அப்படின்னா வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 7ஆம் தேதி காலையில இந்த 2 நேரத்துல ஏதாவது ஒரு நேரத்துல ஒரு 1/2 மணி நேரம் பயன்படுத்துங்க இந்த பூஜைக்கு. வீட்டோட பூஜை அறையில விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த கிண்ணத்திலேயோ அகல் விளக்குலையோ வெந்தயத்தை கொட்டிட்டு அதுக்கு மேல ஓம் சரவண பவன் சொல்லி 6 கிராம்பையும் வச்சுட்டு இதை பூஜையில வச்சு பூஜை பண்ணணும். எங்க வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகணும், கடன் தொல்லை தீரணும், நல்ல வேலை கிடைக்கணும், ஊதிய உயர்வு தேடி வரணும்னு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இன்னொன்று, இந்த வெந்தயத்தை ஊற வச்சு அதை கூழ் மாதிரி மாற்றினீங்கன்னா அது பசைத்தன்மையுடைய பொருளாக மாறிடும், இறுக பிடிச்சிக்கும். அதுதான் இந்த வெந்தயத்துக்கு இருக்கக்கூடிய இன்னொரு சக்தி. அப்படிப்பட்ட வெந்தயத்தை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தும் போது பணவரவை காந்தம் போல பிடிச்சுக்குமா. இப்போ பூஜையை வச்சு பூஜை பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் இந்த 2 பொருட்களையும் உங்க வீட்டோட நிலைவாசல்ல தினமும் நிலைவாசல் தீபம் ஏற்றுவீங்கல்ல, அந்த தீபம் ஏற்றக்கூடிய இடத்துல பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் உங்கள் அன்றாட வேலை பார்க்கலாம். குறைஞ்சது 1/2 மணி நேரம், அதிகபட்சம் 1 மணி நேரம் இருக்கலாம். வியாழக்கிழமை ஆகஸ்ட் 6ஆம் தேதி மாலை 6:19க்கெல்லாம் கிருத்திகை ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு 7 மணி 8 மணிக்கு இந்த பரிகாரத்தை பண்ணாலும் சரி, இல்லை மறுநாள் வெள்ளிக்கிழமை கிருத்திகை கணக்கு பண்ணி வெள்ளிக்கிழமை ராகு காலம்லாம் இல்லாத மாதிரி பார்த்துக்கிட்டு அந்த நேரத்தை செய்தாலும் சரி, அது உங்கள் விருப்பம் தான். இந்த அமைப்பு கூட முக்கியமாக நீங்கள் ஒரு பொருளை சேர்த்து வைக்கணும். அது ஒரே ஒரு ரூபாய் நோட்டு. அது 10 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய், ஏன் 500 ரூபாய் கூட வச்சுக்கலாம். இது வந்து பணவரவை உங்கள் பக்கம் ஈர்ப்பதற்கான ஒரு தாந்திரிக வழி. ஆனால் எக்காரணத்தை கொண்டும் இந்த பணத்தை செலவு பண்ணக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ ரூபாய் வைக்க முடியும் வச்சுக்கோங்க. சரியாக ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து வீட்டோட பூஜை அறையில் மறுபடியும் அந்த கிராம்பு, ரூபாய் நோட்டு, வெந்தயம் இந்த 3த்தையும் எடுத்து வச்சுடுங்க. அதுக்கப்புறமா ஒரு சிறிய டப்பா, ஒரு பாக்ஸ், அதில் இந்த 3 பொருட்களையும் அந்த ரூபாய் நோட்டு, வெந்தயம், 6 கிராம்பு 3த்தையும் இந்த பாக்ஸில் போட்டு அந்த பாக்ஸை இறுக மூடி உங்கள் வீட்டோட பூஜை அறையிலையோ இல்லை சமையல் கட்டிலையோ பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம். ஆடி கிருத்திகை அன்னைக்கு இந்த விஷயங்களை பண்ணும்போது வீட்டில் ஏற்படக்கூடிய பணவரவு தடைகள் அறவே நீங்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். கொடுத்த கடனை திரும்பி வாங்க முடியல, இல்லை வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியல, நல்ல வேலை கிடைக்கல, அப்படியே ஒரு வேலை கிடைக்கிற மாதிரி தான் தட்டிக்கிட்டே போகுது. இது மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு உடனடி தீர்வு கிடைக்கக்கூடியது இந்த பரிகாரம் தான். 3 மாதத்துக்கு இல்லை 6 மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் அந்த ரூபாய் நோட்டை தவிர அந்த வெந்தயத்தையும் கிராம்பையும் தண்ணியில் விட்டுட்டு மறுபடியும் கிருத்திகை நட்சத்திர அன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்து எங்கே எடுத்தீங்களோ அதே இடத்துல பத்திரப்படுத்தி வச்சுடுங்க. செவ்வாய்க்கிழமைகள்லையும் சஷ்டி விரதம் அன்னைக்கும் கிருத்திகை அன்னைக்கும் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய இந்த பாக்ஸுக்கு சாம்பிராணி தூபம் போடணும். இந்த ஒரு ஆடி கிருத்திகை அன்னைக்கு இதை முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.